யாருக்குமே தெரியாத ஒரு இருள் உங்க வாழ்க்கையிலே மூடி கொண்டிருக்கலாம். அப்படின்னா எனக்கு நல்ல வேலை இல்லையே அப்படின்ற ஒரு இருள் உங்களுக்குள்ள தொடர்ந்துட்டே இருக்கலாம். என்னுடைய வருமானம் இப்படி இருக்கேன்ற ஒரு இருள் இருக்கலாம். உங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதி உங்களுக்கு ஒரு இருளை போல இருக்கலாம். இந்த இருளுக்கு நிறைய தன்மை இருக்குது. அப்படின்னா இந்த இருளுக்குள்ள ஒரு பொருள் இருந்தா அதை பார்க்க முடியாது. இருளில் குழப்பமா இருக்கும். இருளில் ஒரு மனுஷனுக்கு கான்பிடென்ட் இருக்காது. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க 100% நம்புங்க. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா இருள்களையும் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த மாதம் கடன் என்கிற இருள் உங்களுக்கு முடிவிற்கு வரும். மன குழப்பம் என்கிற ஒரு இருள் இந்த மாதம் முடிவிற்கு வரும். நான் நம்புகிறேன் வியாதி என்கிற இருள் இந்த மாதம் முடிவிற்கு வரும். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராயிருந்து என்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எந்த குழப்பமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தரப்போ